ஜீசஸ். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே ஆண்டவர் சமூகத்திலே வார்த்தைக்காக கேட்டபோது கர்த்தர் நினைவிலே கொண்டு இடைப்பட்ட ஒரு சில காரியங்களை இந்த 3 நாட்களிலும் செய்தியாக உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் நிச்சயமாக இடைபடுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து வார்த்தையை கேட்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியமா எண்ணுகிறவர்கள் மாத்திர கைகளை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசங்கின் புஸ்தகம் 11வது அதிகாரம். பிரசங்கி 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஹalleluya. தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவர். தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று மார்க் 7 கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே எப்படி செய்வாராம்? நேர்த்தியாய் செய்கிறவர். சகலத்தையும் சிருஷ்டிக்க கர்த்தர் 7 நாட்களை தீர்மானித்து 6 நாள்ல முடிச்சிட்டார். ஆமே. டைம் ஆயிட்டுன்னு ஆண்டவருக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்ல மாட்டார். காரணம் டைமை அவர் தான் உருவாக்கினார். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறவர். ஆனால் அதே நேரத்தில் எல்லாம் செய்கிறார் என்று நமக்கு தெரியும். எல்லாமே அவர் தான் செய்வார் என்று தெரியும். எப்படி செய்வார் என்று நமக்கு தெரியாது. தேவனுடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். நம்ம என்ன வேணாலும் யோசிக்கலாம். ஆனா யோசித்ததெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் என்ன யோசிக்கிறார் அதை செய்வார். ஹalleluya. அவர் திட்டம் பண்ணி நிறைவேற்றுகிறார். சொல்லி செய்கிறவர். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆனா எது நம்மளால புரிய முடியவில்லை என்றால் அவர் எப்படி செய்கிறார் என்றுதான் நமக்கு தெரியவில்லை. யோபுவின் வாழ்க்கையை குறித்து நமக்கு தெரியும். ஆமென். யோபுவின் பொறுமையை குறித்து யாக்கோபு 5 சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் பொறுமையை சொல்லிவிட்டு கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. அவர் இரக்கமும் மிகுந்த உருக்கமும் உள்ள கர்த்தர். உண்மையில யோபுவின் வாழ்க்கையில் காற்றை வைத்து பார்க்கும்போது கர்த்தர் இரக்கம் உள்ளவர் யாராவது போய் சொல்ல முடியுமா? அதுவும் மிகுந்த இரக்கம் உருக்கம் உள்ளவர் போய் சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா ரிசல்ட் எப்படி எழுதப்படுகிறது என்றால் கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உருக்கம் உள்ள கர்த்தர். எப்பொழுது தெரிகிறது? முடிவிலே அது விளங்கும். ஆமென். இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், முடிவிலே அது விளங்கும். அது எப்படி எழுதப்படும்? கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 111வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமா இருக்கிறது. ஆராயலாம். எப்படி வேணாலும் அதை ஆராய்ந்து நம்ம இன்னும் அதன் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுதான் அவருடைய செயல்கள். அது பெரியவைகள். ஆராயலாம். நம்முடைய ஆயுள் முழுவதும் இன்னைக்கும் சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் பிளந்த காரியத்தை குறித்து எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருப்போம். இன்னைக்கும் ஒரு புது பிரசங்கத்தை கேட்க சொன்னா அது புதுசா தான் இருக்கும். ஹalleluya. காரணம் எல்லாவற்றையும் ஆராய முடியாது. சிலதை பார்த்து சொல்லலாம் இவ்வளவுதான் இது, அதை ஆராயலாம் முடியாது. ஆனா கர்த்தருடைய ஒவ்வொரு செயல்களையும் ஆராய்ந்து பார்த்தால் ஆராய்ந்து சொல்லுகிறார். அது பெரியவைகள். என் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒவ்வொன்றும் பெரியவைன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவைகள் ஒவ்வொன்றையும். ஆனா எப்படி செய்கிறார் தான் தெரியல. எப்படி செய்கிறார்னு தெரியாததுனால நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இன்னும் கர்த்தர் என் வாழ்க்கையில ஒண்ணுமே
கர்த்தர் என் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யலன்னு எதை வச்சு சொல்றோம்? அவர் என்ன செய்யறார் நமக்கு தெரியாதது. யோபு எல்லாம் இழந்து ஒரு ஓட்டு துண்டை கையில் வைத்துக் கொண்டு யோபு சொல்லுகிறார், அவர் இடதுபுறத்தில் கிரியை செய்தும் நான் காணாதபடி அவர் ஒளித்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்னு தெரியல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில என்ன செய்யறாருன்னு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், ஏதோ ஒன்று எனக்காக நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. பிரியமானவர்களே, நல்ல கவனமா கேளுங்க. ஆமாம், தேவனுடைய செயல்கள். இன்னைக்கு இந்த மார்னிங் செஷன்ல நம்ம அதை தான் கேட்க போறோம். கொஞ்சம் நல்ல கவனமாய், ஒரு பிரசங்கமாய் கேட்க வேண்டாம். கர்த்தருடைய செயல்கள், அதை நீ அறியாய். ஒரு காரியத்தை பைபிள் உனக்கு தெரியாதுன்னு சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ணணும். உண்மையில எனக்கு தெரியாது. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவிலே எசேக்கியேலை கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவர் கேட்கிறார், இது உயிரடையுமா? அந்த கேள்வி உண்மையிலே நியாயமா யார் தான் கேட்டிருக்கணும்? எசேக்கியேல் தான் கேட்டிருக்கணும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கேட்கிறார். சில கேள்வி ஆண்டவர் அட்வான்ஸா கேட்கறது காரணம் என்ன தெரியுமா? நாம வேற எதுவும் கேட்க கூடாதுங்கிறது. அல்லேலூயா. நீ வேற எதுவும் கேட்டுறாத. அவன் ஆண்டவர் பாருங்க அதை பத்தி பேச வைக்கிறார். உண்மையிலேயே சிறையிருப்பு நடுவிலிருந்து தேவ வெளிப்பாடு பெற்று தேவ நடத்தப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டவனை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடுவில் கொண்டு விட்ட என்றவர் எல்லாம் உலர்ந்து போயிருக்காண்டவர். ஒரு ஆமேன் இல்ல, ஒரு அல்லேலூயா இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்படி ஏன் ஆண்டவரை என்னங்க கொண்டு வந்து விட்டீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு ஆண்டவர் கேட்கிறார். உடனே எசேக்கியேல் சொல்றார், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்ய போற எனக்கு தெரியாது. உங்க பிள்ளைங்க ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது தெரியாது. யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஆமென். இது நடக்குமா? அவருக்கு தெரியும். எல்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். நான் போகும் பாதை அவர் அறிவார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதையில கொண்டு வந்து, அறியாத வழி என்றால் எனக்கு அறியாத வழி, அவர் நியமித்த வழி. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. நாம ஒவ்வொரு காரியத்துக்காக என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும், ஏன் பல வார்த்தையை ரேமாவா நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல தெரியுமா? நாம் அறியாதது, நமக்கு எட்டாதது. கூடாரத்தை போட்டுக்கொண்டு அடியனுக்கு என்ன தெரிவீர் என்று கேட்டுக்கொண்டிருந்த ஆபிரகாமை கூடாரத்துக்கு வெளியே வந்து நான் போட்ட கூடாரத்தை பாருண்டார். ஆமென். நான் போட்ட கூடாரம் எனக்கு எட்டும், அவர் போட்ட கூடாரம் எனக்கு எட்டாது, நீ அதை பாரு. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அவருடைய செய்கைகள் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகள். ஆண்டவர் பார்வையை மாத்தி விட்டுட்டே இருப்பார். ஆமென். விசுவாசத்தை துவக்குனது அவர் அல்லவா? நம்பிக்கை உண்டாக்கினது அவர் அல்லவா? அது அணைந்து போகாதபடி காக்கிறது அவர் கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள் நமக்கு அநேகம் புரியாது. இயேசு கிறிஸ்து தாம் பிதாவினிடத்தில் செல்லும் வேளை வந்தது என்று அறிந்து அவர் சீஷர்களை எல்லாம் அமர வைத்து ஒவ்வொருவருடைய கால்களை அப்படி கழுவ பேதுருவினிடத்தில் வரும்போது பேதுரு அதை பார்த்து கொண்டு நடுக்கிறான். ஆண்டவரை நீங்க இது செய்யக்கூடாது. நடுக்கும் போது இயேசு பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைக்காக இந்த சம்பவத்தை தொட்டேன். யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். இப்ப தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப தெரியாது.
அவன் தெரியாது, இனி தெரியும், இனி தெரியும், இப்ப தெரியாது. ஆமென். இந்த நாட்கள்ல இங்கே வடித்த கண்ணீரின் பலன் இப்ப தெரியாது, ஏறெடுத்த ஜெபத்தின் பலன் இப்பொழுது தெரியாது, விதைக்கப்பட்ட வார்த்தையின் பலன் இப்பொழுது தெரியாது. ஆனா இனிமேல், இனிமேல், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இனிமேல், இனிமேல் நீ அறிவாய், இனிமேல் நீ அறிவாய்னு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது அதுல ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல. நீ அறியும் வரைக்கும் உன்னை நான் காத்துக்கொள்வேன். இனிமேல், இப்ப தெரியாது. நாம் பல நேரத்தில் நம்முடைய நினைவுகளுக்குள்ளே அவருடைய கிரியைகளை கொண்டு வர பார்க்கிறோம். அப்படி பார்த்துதான் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த சமுத்திரத்தின் மச்சங்களை போட்டா கூட என் ஜனத்துக்கு பத்தாது, எங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை அடித்து போட்டால் கூட ஆண்டவர் இவங்களுக்கு பத்தாது ஆண்டவரே. அப்படி சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கை குறுகிட்டோ அப்படிங்கிறார். அவருடைய நினைவுக்குள்ள, நம்முடைய நினைவுக்குள்ள அவருடைய செயலை கொண்டு வர பார்க்கிறோம். கர்த்தர் அவருடைய நினைவுகளுக்குள்ள அவருடைய செயல்களை வைத்திருக்கிறார். அது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படி இருக்குமா அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும். நமக்கு புரியவில்லை, புரியாததுனால புலம்புறோம், புரியாததுனால புலம்புகிறோம். நான் ஆண்டவர்கிட்ட வழக்காடுவேங்கிறார். நான் நீதிமானாததுனால நான் இரக்கத்துக்காக கெஞ்சிருவேன், நான் வழக்காடுவேன், நான் நம்ப மாட்டேன். புரியாததுனால புலம்பிக் கொண்டிருந்த யோபு புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றார், நான் ஒன்னும் இனிமேல் பேச மாட்டேன், ஐயோ நான் என்னை அருவருத்து அப்படிங்கிறார். இப்படி பேசிட்டேன். ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? நண்பர்கள் யோபுவை தேடி வந்தாங்கல்ல, யோபு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேசிட்டாங்க. கர்த்தர் யோபுவை பேச விட்டு அப்புறம் பேசினார். ஹல்லேலூயா. அதன் அர்த்தம், யோபு நீ பேசு, நான் கேட்கிறேன், உட்கார். அல்லது மற்றவங்களுக்கு எல்லாம் டைம் இல்லை, நீங்க பேசுற, நான் சொல்றதை கேளு. ஆமாம், சன்மார்க்கன் தண்டிக்கப்பட்டது உண்டோ அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு யோபு பேசுறான். யோபு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் நம்முடைய வேதனையை, நம்முடைய புலம்பல, நம்முடைய கதறல பொறுமையா இருந்து கேட்கிறவர் ஒரே ஒருவர் மட்டும்தான், நம்ம ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். அவன் அவரை மாதிரி பிஸி யாருமே கிடையாது. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறார். சவதரித்து கொடுக்கிறார்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறாரா. அவன் காக்கை குஞ்சுக்கு கூட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறவர் நம்ம பேசுறதை இருந்து கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனா உட்காந்து பேசுறதுக்கு நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம். யோசேப்பு எகிப்தில் அதிபதியாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். தேசத்துல செழிப்பு காலம் முடிந்து பஞ்ச காலம் எழும்புகிறது. அநேகர் தானியம் வாங்க யோசேப்பினிடத்தில் வருகிறார்கள். வரும்போது யோசேப்பின் சகோதரர்களும் வருகிறார்கள். நமக்கு தெரியும், யோசேப்பு சற்று கடினமாய் நடத்தி அதன் பிற்பாடு அவர்களை அனுப்பி விடுகிறான். அனுப்பி விடும்போது அவங்க சாக்கு பையில தானியத்தோடு கூட அவர்களுடைய பணப்பையும் வைத்து அனுப்புகிறான். இவர்கள் வழியிலே மிருகங்களுக்கு தீவனம் கொடுக்கும்படி சாக்கு பையை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஆதியாகமம் 42வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்துல இப்படி சொல்றாங்க, தன் சகோதரரை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? ஆனா உண்மையிலேயே அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் அவர்கள் யாக்கோபினிடத்திலிருந்து அனுப்பப்படுகிறார்கள் 2 வருடம் கழித்து. அப்பொழுது யோசேப்பினிடத்தில் வரும்போது அங்கே இருந்த ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 43வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்துல, அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமா இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். கர்த்தருடைய செய்கைகள் புரியாதவனுக்கு புலம்பல், புரிந்தவனுக்கு புதையல். ஹல்லேலூயா. புரியாதவனுக்கு புலம்பல், ஆமென். புரிந்தவனுக்கு புதையல். புரியாத வரைக்கும் நாங்க புலம்பல், புரிஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு நான் புலம்புகிற அத்தனை காரியமும் எனக்கு கர்த்தர் புதையலாக கொடுக்க போகிறார். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி glory. ஆமென் ஆமென். ஆசாவுக்கு புரியாத வரைக்கும் 73ஆம் சங்கீதத்தில் புலம்பிட்டு இருந்தார். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல பொறாமை வந்துச்சு. ஆமென். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க தேவன் யாருன்னு கேட்கிறாங்க, அவன் வாழ்ந்துட்டு போறான். நான் டெய்லி ஆண்டவர் சமூகத்துல வரேன், காலையிலேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு மீட்டிங் மிஸ் பண்ண மாட்டேன், எல்லா ஃபாஸ்டிங் பிரேயர்ல உட்காந்துருவேன், எல்லா கூட்டத்திலும் உட்காந்துருவேன். அப்படி உட்கார்ந்து நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். புரியாத வரைக்கும் நான் காரியம் அறியாத மூடனா இருந்தேன். உமக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? மிருகம் போல இருந்தேன். இனி பாருங்க நான் கை தட்டுறேனா இல்லையா பார்ப்போம். இனி நான் சர்ச்சுக்கு ஆராதிக்கிறேனா இல்லையா பார்ப்போம். நான் காரியம் அறியாத புரியாத வரைக்கும் புலம்பல். புரிந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நான் இப்படி பேசினா உடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவே. புரிந்த பிற்பாடு அவன் சொல்லுகிறான், பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. கடைசியில் ஆசாவுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வருது, எந்த லைஃப் வேணும் ஆசாவே? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவன் நடத்துகிற பாதை நமக்கு புரியாது. தேவன் அவருடைய மனசுல ஒன்ன வச்சு நம்மை நடத்துகிறார். அவரோ ஒரே மனதா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? புரியாததுனால இவங்க புலம்புறாங்க, தேவன் இப்படி செய்தது என்ன? பயப்படாதீங்க, அது தேவன் உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். யோசேப்பு நமக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு நிழலாய் சொல்லப்படுகிற ஒரு பாத்திரம். சகோதரர்கள் என தெரிந்தும் யோசேப்பு ஏன் கடினமாய் நடத்தினார் என்கிற கேள்வி நமக்குள்ளே எழும்பும். ஒவ்வொன்றுமே புதையல். யோசேப்பினுடைய இந்த செயலி நிமித்தம் அங்கே நடந்த நன்மைகள் என்ன, அங்கே நடந்த ஆசீர்வாதங்கள் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க என்ன செய்யறாங்க? உணர்வடைகிறார்கள். நமக்கு தெரியும் 42வது அதிகாரத்தில் அவர்களை பிடித்து அடைத்து வைக்கும் போது 21, 22 வசனங்களிலே அவர்கள் எதை நினைக்கிறாங்க தெரியுமா? 20 வருடத்துக்கு முன்பதாக எங்கள் சகோதரன் யோசேப்புக்கு செய்த தீங்க நினைக்கிறாங்க. 20 வருடம் நினைக்காதது 20 வருடத்துக்கு பிற்பாடு நினைக்கிறாங்க. நம்ம அவனுக்கு இப்படி அவன் மனம் வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாம போனோமே, அவன் கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது நம்ம செவி கொடாமல் போனோமே. உணர்வடைகிறாங்க. தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன, ஏன் இப்படி பண்றார்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்திகரிக்கிறார். கேட்கலாம், தானியம் வாங்க வந்த எல்லாரையும் யோசேப்பு இப்படி பண்றாரா? இல்ல, யாரை மட்டும்தான் இப்படி பண்ணுகிறார்? யோசேப்பு யாரை அப்பா என்று அழைக்கிறாரோ அவரை அப்பா என்று அழைக்கிற மற்றவர்களை இப்படி பண்ணுகிறார். அந்த கூட்டத்தில் லேயாளுடைய பிள்ளைகள் உண்டு, லேயாளின் வேலைக்காரின் பிள்ளைகள் உண்டு, ராகேலின் வேலைக்காரின் பிள்ளைகள் உண்டு. ஆனால் 10 பேரும் சேர்ந்து நீங்கள் யார் என்று கேட்டபோது சொன்ன பதில் என்ன? நாங்கள் ஒரே அப்பாவின் பிள்ளைகள். கிழக்கிலிருந்து வந்தவர்கள் உண்டு, மேற்கிலிருந்து வந்தவர்கள் உண்டு, வடக்கிலிருந்து வந்தவர்கள் உண்டு, தெற்கிலிருந்து வந்தவர்கள் உண்டு. நாம எல்லாரும் ஒரே அப்பாவின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி குமாரனாகிய கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்கள் வராங்க, காசு கொடுக்கறாங்க, தானியம் வாங்குறாங்க, போறாங்க. யோசேப்புக்கும் மற்றவர்களுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு அதோடு முடிந்து விட்டது. ஆனா இந்த 10 பேரும் அப்படி அல்ல. இவங்க முன்னாடி, மற்றவங்க முன்னாடி இருக்கிறது மாதிரி. ஆமே, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் விட்டு வந்த சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிங்கிறார். ஒரே ஒரு காரியத்துக்காக வந்த கானானிய ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் பெரிதுங்கிறார். ஆண்டவர், இது உங்களுக்கே நியாயம் ஆண்டவர். அவ வரதே ஒரே ஒரு சுகத்துக்காக, ஒரே ஒரு காரியத்துக்காக வந்துட்டு வாங்கிட்டு போற, அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்தாளா? உங்களை சிலுவையில் அறையும் போது வந்து நின்னா ஒன்னும் இல்லை. நாங்க படகு நிறைய மீன் இருந்தோம், அதை விட்டுட்டு வந்தோம். வந்த எங்களை பார்த்து அற்ப விசுவாசி. ஆமே. இன்னும் ஆச்சரியமான காரியம் பாத்தீங்கன்னா,
3 நாள் மீட்டிங் அட்டன் பண்ண வந்தவங்க வழியில போன சோர்ந்து போவாங்கன்னு சொல்லிட்டு அற்புதம் செஞ்சு அப்பத்தை கொடுத்தார். ஆனா சமரியாவுக்கு போகிற வழியில பசி வந்த போது சீஷர்களை போய் அப்பம் வாங்கிட்டு வாங்குறாரு. எங்க ஆண்டவரே போச்சு உங்க அற்புதம். அல்லேலூயா. மற்றவங்களை நடத்துறது மாதிரி என்னை ஏன் ஆண்டவரை நடத்தலைன்னா நீ என் பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்பது அற்புதத்துக்கான விசுவாசம். நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்பது அவரோடு இருப்பதற்கான விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. புரியல. இப்பொழுது ஜனங்க உணர்வு அடைகிறாங்க. நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாது, நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது. ஆமென். சில நெருக்கத்தை அனுமதிக்கிறதே அவரோடு நெருங்குவதற்கு. தேவன் அனுமதித்த எல்லா நெருக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 2023 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த நாள் வரை சந்தித்த நெருக்கங்கள். ஆமென். பாருங்க, நல்ல போட்டு அழகா போயிட்டு இருக்கு. இயேசு பின்னணியில என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஏன் நித்திரை பண்ணிட்டு இருக்கிறா? ஏன்னா யாரும் அவரை தொந்தரவு பண்ணல. கொந்தளிப்பு வந்தது எல்லாரும் இயேசு கிட்ட. முன்னணியில இருக்கிறவங்க எல்லாரும் பின்னணிக்கு வராங்க. முன்னணியில இருக்க வேண்டியவரை பின்னணியில வச்சுட்டு இவங்க முன்னணியில இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, என்ன முன்னணியில விடணும்னா அவன் பின்னணியத்துல வரணும். அதுக்கு ஒரே வழி ஒரு கொந்தளிப்பு. நம்முடைய வாழ்க்கையில பின்னாக வைக்கப்பட்ட கிறிஸ்துவை எப்பொழுதுங்க முன்னாக வைத்தோம்? எல்லாருக்கும் இப்படி செய்யறாரு. ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடையவர்கள். மற்றவர்களை எல்லாம் தானியம் வாங்கிட்டு எந்த ஊர்ல இருந்து வர, என்ன ஐடி கார்டு கொடு, எதுவுமே கேட்கல. இவ்வளவுதான் மற்றவர்களுக்கு யோசேப்புக்கு இடையே இருக்கிற உறவு. இந்த 10 பேர் அப்படி கிடையாது. இன்னும் சகோதரர்களுக்கு அவரை தெரியவில்லை, எனவே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா யோசேப்புக்கு அவர்களை தெரியும், எனவே எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். 42வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோடு பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டு வைத்தான். 25வது வசனத்தில் இருக்கிறது, பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கும் யோசேப்பு அப்படியே அவர்களுக்கு. இது யாருக்கு தெரியாது? சகோதரர்களுக்கு கண்ணுக்கு பின்னாடி நடந்தது என்ன? சிமியோன கட்டினா. கண்ணுக்கு பின்னாடி நடந்தது என்ன? புதையல கட்டுறார். ஆமென். கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது என்ன? தேவன் ஏன் இப்படி பண்றான்னு கேட்கிற கேள்வி, எழும்புவதற்கான காரியங்கள். ஆனா கண்ணுக்கு பின்னாடி நடக்கிற காரியம் என்ன? அவனவன் சாக்கு. இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி புலம்பும்படியாய், வலியை உண்டு பண்ணும்படியாய் சில காரியங்களை கர்த்தர் பர்பஸா அனுமதிக்கிறார்னா, என் கண்ணுக்கு பின்னதாக நான் மகிழும்படியாய், நான் களிகூறும்படியாய் சில புதையல்களை எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காண. கண்ணுக்கு முன்னாடி சிமியோனை கட்டும் போது பின்னாடி சாக்கல. ஏன் கர்த்தர் அனுமதித்தா? ஏன் யோசேப்பு இப்படி நடத்துகிறார்? சகோதரர்கள் உணர்வடைய. ஏன் யோசேப்பு இப்படி நடத்துகிறார்? சகோதரர்கள் திரும்பி வர. ஏன்னா சிமியோன் இருக்கிறான், திரும்பி வந்துதான் ஆகணும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், சகோதரர்கள் உணர்வடையும் போது யோசேப்பு உடைகிறார். சகோதரர்கள் திரும்பி வரும்போது 43வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு. மத்தியானத்தில் இந்த மனிதர் என்னோட. இது யாருக்கு தெரியாது? சகோதரர்களுக்கு தெரியாது. இந்த வார்த்தையை மேடையில் வருவதற்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை காண்பித்து பேசினார். என்ன அப்படின்னா, நம்ம ஃபுல்லாவே நம்முடைய உணர்வுகள், நம்முடைய ஃபீலிங்ஸை மட்டும் பார்க்கிறோம். நம்மில் ஒவ்வொரு மாற்றம் வரும்போது அந்த பக்கத்துல யோசேப்புடைய உணர்வுகளை கர்த்தர் காண்பித்துக் கொடுக்கிறார். ஆமென்.
எப்ராஹிம் தன் இளம் பிராயத்துல நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லிட்டு அழும்போது அந்த பக்கத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா. ஆண்டவரே நான் இப்படி ஏன் ஆண்டவரே என்ன இப்படி நடத்துறீங்க? நம் பக்கத்துல உடைவுகள் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது, வலி இருக்கிறது, காயம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. அது மறுபக்கத்துல யோசேப்பு அரண்மனையில சுகமா இருக்கவில்லை. அறைக்கதவை அடைத்துக் கொண்டு யோசேப்பும் அழுது கொண்டிருக்கிறார். என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன். இயேசு மார்த்தாள் மரியாள் இடத்துல போனது அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுவதற்கல்ல, அழுகையை மாற்றுவதற்கு. ஆனால் அந்த இடத்துல இயேசுவுக்கு தெரியும், கொஞ்ச நேரத்தில் இவங்க சிரிக்க போறாங்க, இவங்க கண்ணீர் களிப்பாய் மாற போகிறது என்று தெரிந்தும் அங்கே இயேசு அழுதார். இங்க நம்ம சகோதரர்களுக்கு இப்படி பண்ணிட்டோமேன்னு அவங்க உணர்வடையும் போது யோசேப்பு அங்க போய் அழுறாரு. இவங்க திரும்பி வரும்போது யோசேப்பு விருந்து ஆயத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்மில் உண்டாகிற மாற்றம் மறுபக்கத்திலே கர்த்தர் நமக்காக பெரிதான ஒன்றை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உணர்வடைந்தாங்க, திரும்பி வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 43:24 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். இப்பொழுது சுத்திகரிக்கப்படுகிறார்கள். இவங்க ஆரம்பத்தில் இதெல்லாம் நினைச்சிருப்பாங்களா? நினைச்சது என்ன? காசு கொடுக்கிறோம், நாணயத்தை வாங்குறோம், போவோம், சர்ச்சுக்கு வருவோம், இங்க போனா சுகம் கிடைக்கும் கேள்விப்பட்டேன், வருவோம், ஜெபம் பண்ண சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து சுகத்தை வாங்கிட்டு போயிடலான்னு வந்தோம். அப்படி வந்த நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனா ஒரு கூட்டத்தை பிடிச்சு உட்கார வச்சிருக்கிறார்னா அவருடைய திட்டம் வேற. ஆமென், ஆமென். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன் சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி வராங்க, சுத்திகரிக்கப்படுறாங்க. வார்த்தை கவனிச்சீங்களா? அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டார். நாம் சுத்திகரிக்கப்படும் போது நம்முடையவைகள் பராமரிக்கப்படும். நாம் சுத்திகரிக்கப்படும் போது நம்முடையவைகள் பராமரிக்கப்படும். நாம் கழுவப்படும் போது நம்மை சார்ந்தவைகள், நம்மை சூழ்ந்தவைகள் தேவனால் காக்கப்படும், பராமரிக்கப்படும். கர்த்தர் யோபுவை மாத்திரமல்ல, அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைத்தார். சுத்திகரிக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 43:25 சொல்லப்பட்டிருக்கிறது, தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். காத்து கொண்டிருக்கிறாங்க. உணர்த்தப்படுகிறார்கள், திரும்பி வருகிறார்கள், சுத்திகரிக்கப்படுகிறார்கள், ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். 43:33 அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். 34 அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி உணர்வடைந்தார்கள், திரும்பி வந்தார்கள், சுத்திகரிக்கப்பட்டார்கள், காத்திருந்தார்கள், யோசேப்போடு பந்தியில் இருந்தார்கள். வந்தது ஒரு வேளை ஆகாரத்துக்கு காசு கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு போக வந்தது. போவாஸ் சிந்த விட்ட கதிரை பொறுக்க. ஆனா போவாசனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம் என்ன? போவாசுக்கு சொந்தமாய் மாறுவது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆரம்ப நோக்கம் வேற, ஆனால் எது நிறைவேறி கொண்டிருக்கிறது தெரியுமா? தேவன் வைத்த அனாதி தீர்மானம். ஹல்லேலூயா, ஆமென். என் தகப்பனார் கேரளாவில் இருந்து கன்னியாகுமரிக்கு வந்தது கன்னியாகுமரியை பார்க்கிறதுக்கு. 19 வயதுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வீட்டுல எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அப்ப அந்த ஊர்ல ஒரு ஆவிக்குரிய தாயார் ஒருத்தங்க இருந்தாங்க. அங்க அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு கேரளாவில் ஒரு ஊழியர் இருக்கு. அதை பார்க்கறதுக்காக அவங்க போகும்போது எங்க அப்பா கிட்ட கேட்டாங்க, கன்னியாகுமரி பார்க்க வாரியா அப்படின்னு கேட்டாங்க. சின்ன வயசு, எங்க 19 வயசுல ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல கன்னியாகுமரி வந்தாங்க. என்ன சொல்லி கூட்டிட்டு வராங்க தெரியுமா? கன்னியாகுமரி
பார்க்க போல. ஏன்னா கன்னியாகுமரி பீச்சுங்கிறது கேரளா மக்கள் அடிக்கடி விசிட் பண்ணுவாங்க. கன்னியாகுமரி பார்க்க வாரியார் தான் கூட்டிட்டு வந்தாங்க. கன்னியாகுமரியை பார்த்துட்டு போக வந்தாங்க. ஆண்டவர் இருந்து பாருன்ட்டார். அவன் ஹல்லேலூயா. பார்த்துட்டு திட்டம் நாம என்ன நினைச்சிட்டு வரோம், ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு. நான் நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது வேற ஒண்ணு. ஏன் புலம்புறோம் தெரியுமா? அறியாததுனால. இப்படி செஞ்சது என்ன? நான் உணர்வடைவதற்கு முன்னாடி செஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. நான் உணர்வடைந்த பிறகும் இப்படி செய்யறாரு. உணர்வடைந்த பிறகுதான் வச்சு செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். சிலர் இருக்கிறத பார்த்தா ஈவினிங் மீட்டிங்கே வந்திருக்கலாமோ. ஆமென். உணர்வடைவதற்கு முன்னாடி, உணர்வடைஞ்சதுக்கு அப்புறம் தாங்க. ஆமென். ஏன்னா உணர்வு அடைஞ்சிட்டோம்னாலே உடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். உடைந்துட்டுனாலே உருவாக்குறது ரொம்ப ஈஸி, உடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். எங்க சர்ச் திருப்பி 2017 வேலை ஆரம்பிக்கிறோம். பழைய சர்ச், அதாவது சைட்ல உள்ள ஏரியாலெல்லாம் பில்டிங்கை எழுப்பிட்டு அப்புறம் பழைய சர்ச்சு கூட இணைக்கணும். மற்ற வேலைகள்லாம் சீக்கிரம் முடிஞ்சிட்டு பழைய சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூமை இடிக்கிறதுக்கு 45 நாள் ஆச்சு. உடைக்கிறதுக்கு அது உடையவே கிரு 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 கிருன்னு சவுண்டு மட்டும் வந்துட்டே இருக்கும். நாங்க கொஞ்ச நேரம் இருந்து பார்த்து எங்களுக்கு கீழே வீட்டுல இருக்க முடியும். மீதி வேலையெல்லாம் ஸ்பீடா எழும்புது. புதிய இடத்துல பில்டிங் கட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனா பழைய பில்டிங் இடிச்சு கட்டுறது என்பது ரொம்ப கஷ்டம். உடையிறதுக்கு வர கொஞ்சம் டைம் எடுக்கும். உடைஞ்சிட்டுன்னா ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடைஞ்சிட்டுனாலே அதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் ரொம்ப ஸ்பீடா நடக்கும். ஆபிராமை 24 வருடங்கள் காத்திருக்க வைத்தார். ஆபிரகாமை ஒரே வருஷத்தை கர்த்தர் அழைக்கும் போது அவன் ஆபிராமுக்கு 99 வயதான போது, வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது 75 வயசு. ஆபிராமுக்கு 99 வயசு, 24 வருஷம் ஆச்சு. அங்க சொல்ற, இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் என்றார். எப்பொழுது ஆபிரகாம் என்று சொன்னாரோ அதே அதிகாரத்தில் சொல்ற, இந்த வருஷத்துல உன் கையில் ஒரு குமாரன் இருப்பான். ஈசாக்கை உருவாக்க 10 மாசம், ஆபிரகாமை உருவாக்க 25 வருஷம். ஆபிராமா மாற ஆபிராம் உடையணும். ஆபிராம் உடைய 24 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் இடையில வந்தார் ஆபிரகாம். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே எங்க வீட்டுல எலியேசர் இருக்கிறான்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற, இங்க பாரு கற்ப பிறப்பு. அப்போ ஆபிரகாம் ஒரு ஆலோசனை வைக்கிறார். ஆண்டவர் அக்செப்ட் பண்ணல. இப்பொழுது சாராள் ஒரு ஆலோசனை ஆபிரகாம் சொல்றாங்க. நியாயப்படி அந்த ஆலோசனை ஆபிரகாம் எங்க கொண்டு வச்சிருக்கணும்? சமூகத்தில். ஏன் வைக்கல? ஏன்னா ஆபிரகாம் 100% தெரியும் இந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. நம்ம நிறைய எல்லாத்தையும் சொல்றோம் ஆண்டவர்கிட்ட இல்ல. நம்ம செலக்டடா ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவோம், 11வது பாயிண்ட் விழுங்கிடுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஆண்டவர் இதுக்கு எஸ் சொல்லவே மாட்டா. பைபிள் சொல்லுது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய எல்லாத்தையும் சொல்லணும். நீ எல்லாத்தையும் சொல்லு. சாராளுக்கு ஆலோசனை நல்லா இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொன்னா நோ சொல்லிடுவார். எதுக்கு கேட்கணும்? பேசாம கேட்காமலே செஞ்சிடலாம். ஆண்டவர் பாருங்க, ஆபிராமை உடைக்க எடுத்த டைம் 24 இயர்ஸ். ஆபிரகாமை உருவானதுக்கு அப்புறம் ஒரே வருஷம் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார், உன் ஏக சுதன் அப்படின்னா. ஏன் ஆண்டவருக்கு தெரியாத இன்னொரு பிள்ளை இருக்கிறது? இருந்தான். அவன் ஆபிராமின் பிள்ளை. ஆபிரகாமாய் மாற்றப்பட்ட பிறகு ஏகசுதன் ஈசாக்கு. என பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இந்த நாட்களிலே உடைக்கப்பட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் செய்வதெல்லாம் ஆச்சரியமானதாகவும் அதிசயமானதாகவும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பந்தியில் இருக்க மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல பந்தி இருப்பாங்க. ஆனா இந்த 10 பேர் அவரோடு கூட பந்தி இருக்கணும். இவங்களுக்குள்ள உண்டான மாற்றத்தை பாத்தீங்களா? யோசேப்பு டெஸ்ட் பண்ணுவார். உண்மையில மாறி இருக்கோமான் பந்தியில டெஸ்ட் பண்ணுவார். யோசேப்பு எங்க டெஸ்ட் பண்ணுவார்? பந்தியில டெஸ்ட் பண்ணுவார். எப்படி தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு பங்கு, பென்யமீனுக்கு மட்டும். இதே போல ஒரு சம்பவம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் நடந்து, எல்லாருக்கும் சாதாரண வஸ்திரம், ஒருவனுக்கு மட்டும் பலவர்ண அங்கி. அவங்க என்ன பண்ணாங்க? அப்போ அதை கிழித்து யோசேப்புக்கு கதையை முடிக்க பார்த்தாங்க. அதே டெஸ்ட் இப்போ பென்யமீனை வச்சு வருது. எல்லாருக்கும் ஒரு பங்கு, பென்யமீனுக்கு மட்டும்
5 பங்கு. என்ன பண்றாங்கன்னு யோசேப்பு பார்த்துட்டு இருக்கும்போது பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமா. இதாங்க மாற்றம். ஹல்லேலூயா. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட வேற யாருக்காவது நிறைய கிடைச்சிட்டுனா என்னால தாங்க முடியாது. ஆனா இப்போ அப்படி அல்ல, அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும். ஆமா, இந்த மாற்றம் எனக்குள்ள வேணும்னு சொல்ற கை தூக்குங்க. ஆமே. எத்தனை பேருக்கு இருக்குன்னு நான் கேட்கல, எனக்குள்ள வேணும். யோவான் ஸ்நானகன் இடத்துல இருந்த கூட்டம் எல்லாம் இயேசுவின் இடத்துல திரும்பும் போது சீஷர்கள் வந்து சொல்றாங்க, பாருங்க நம்ம கிட்ட வந்து பிரசங்கம் கேட்டவங்க எல்லாம் அங்க போறாங்கன்னு சொல்லும் போது யோவான் சொல்றார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டான் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான். இதான் கிங்டம் மைண்ட். இப்படி ஒரு மாற்றத்துக்குள்ள இந்த சகோதரர்களை கொண்டு வருவதுதான் யோசேப்பின் திட்டம். அந்த வழியை அறியவில்லை. இதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக வேண்டி எப்பொழுது அறிந்தார்கள் தெரியுமா? யோசேப்பு யார் என்பதை அவர்களுக்கு யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தின போது. எப்பொழுது வெளிப்படுத்தினார் தெரியுமா? 44வது அதிகாரம், ஆதியாகமம் 44வது அதிகாரம், அதனுடைய 32வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், யூதா சொல்லுகிறார், இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி, அன்றியும் நான் இவனை உம்மிடத்தில் கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் குற்றவாளியாய் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இளையவன் தன் சகோதரருடைய கூட போகும்படி மன்றாடுகிறேன், உம்முடைய அடியானாகிய நான் என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருப்பேன். முழுமையாய் யூதா தன்னை அர்ப்பணித்த போது. அடிமைனா என்ன தெரியுமாங்க? பிள்ளைன்னா ஆப்ஷன் உண்டு, அடிமைனா ஆப்ஷன் கிடையாது. புரியும்படி சொல்றேன்னா, நம்ம காலையில பிள்ளைன்னா இன்னைக்கு என்னம்மா வீட்டுல, இன்னைக்கு இட்லி, என்னம்மா டெய்லி இட்லி, எனக்கு வேண்டாம். இன்னைக்கு என்னம்மா வீட்டுல, இன்னைக்கு ரவை வேண்டாமா, எனக்கு வேற கொடுங்க. பிள்ளைக்கு ஆப்ஷன் இருக்கு, அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. அடிமைக்கு என்ன கொடுக்கிறார்களோ அதை வாங்கிட்டு போகணும். நான் உமது அடிமை. பிள்ளையாய் உரிமை பாராட்டணும், அடிமையாய் அர்ப்பணிக்கணும், நண்பனா பழகணும், மனவாட்டியா ஆயத்தமாகணும். இதுக்கு தான் இந்த பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் அனுப்பப்பட்டிருக்கிறார். நம்ம பிள்ளை தான், உரிமை பாராட்டுறது பிள்ளையாய், அர்ப்பணிக்கிறது. எப்படி அர்ப்பணிக்கணும் தெரியுமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான். ஜீசஸ் என்னை சொல்லுங்க, தெய்வமே தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் உமக்கு, நான் என் ஆண்டவனுக்கு அடிமையா இருக்கிறேன் என்று சொல்லும் போது 45:3 யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு. புரியல, புரியாத காரியங்கள் புரிய வரும் எப்பொழுது தெரியுமா? பார்ஷியலா அல்ல, முழுமையாய் கொடுக்கணும். முழுமையா எப்படி கொடுக்கணுமா? அடிமையா. அடிமையா. அடிமைக்கு ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ கிடையாது. அடிமையோட ஃபீலிங்ஸுக்கு வேல்யூ கிடையாது. அப்படி கொடுக்கணுமா? இயேசு கிறிஸ்து தம்மை அப்படிதான் கொடுத்தார். இந்த பாத்திரம் உம்மால் எல்லாம் ஆகும், அப்பாவை பத்தி சொல்றார், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, உடைய சித்தப்படி சொல்லிட்டு ஜெபித்து வரும்போது இயேசுவை பிடிக்க வராங்க.
இயேசுவின் மேல கை போடுறாங்க. உடனே பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒருவன் காதை வெட்டும் போது இயேசு சொல்லுகிறார், நான் கேட்ட 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை என் பிதா அனுப்ப மாட்டார் நினைக்கிறியா? அப்படி நான் கேட்பேன் ஆகில் இப்படி இப்படி சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டவைகள் எப்படி நிறைவேறும்? அவர் மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், வார்த்தையை நிறைவேற்றணும். என்னை குறித்து எழுதி இருக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்றணும். கடந்த நாள்ல என்னை ரொம்ப பலப்படுத்தின ஒரு வார்த்தை உண்டு. ஆமென். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். 13வது அதிகாரத்துல 29வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் யாருன்னா கர்த்தர் செட் பண்ண ஆட்கள். யாரெல்லாம்? பிலாத்து, ஏரோது. ஆமென். அப்போஸ்தலர் 4 இருக்கிறது, உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய கரமும் நிர்ணயித்தவைகளை செய்யும்படிக்கு. பிலாத்து, ஏரோது, மற்ற ஜனங்கள். ஆமென். அப்போ கேட்கலாம், ஆண்டவரே அவங்களையும் பயன்படுத்துறது நீங்க தானா? அவங்களையும் பயன்படுத்துறார். அழைக்கப்பட்ட பேதுருவையும் பயன்படுத்துகிறார், அழைக்கப்படாத பிலாத்துவையும் பயன்படுத்துகிறார். அப்ப அழைப்புக்கு என்ன ஆண்டவரே? மரியாதை. மரியாதை ஒன்னே ஒண்ணுதான். பிளாஸ்டிக் கப்லயும் தண்ணி குடிக்கலாம், சில்வர் டம்ளர்லயும் தண்ணி குடிக்கலாம். பிளாஸ்டிக் கப்ல தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான். சில்வர் டம்ளர்ல 2ஆம் உலக போருக்கு முன்னாடி உள்ள டம்ளர்ல எல்லாம் வீட்டுல இருக்கு. அவன் அதை நம்ம தூர விட மாட்டோம். அதை மாறாக என்ன தெரியுமா செய்வோம்? கழுவி வைப்போம். என்னை கர்த்தர் அழைத்து பயன்படுத்துறார் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? அவரை குறித்து எழுதியிருக்கிற யாவும் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை குறித்து எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறின பின்புதான் கர்த்தர் என்னை கல்லறைக்கு அனுமதிப்பார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்ப நடக்கும்? இந்த வருஷம் நடக்கும். இங்க பாரு, கல்லறை போறதுக்கு முன்னாடி நடக்கும். ஆமென். இனி எப்ப நடக்கும்? நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எழுப்புதல் வரும், அது வரும், இது வரும். எப்ப நடக்கும்? கல்லறைக்கு போறதுக்கு முன்னாடி நடக்கும். எழுதி இருக்கிற யாவையும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. மன்னாவுக்கு வேலிடிட்டி எவ்வளவு தெரியுமா? 24 hours. எப்படிதானே? 24 hours. ஆனா ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா மட்டும் கெட்டு போகல. அது எங்க இருந்துச்சு? பிரசன்னத்தில் இருந்துச்சு. ஆமென். சிமியோன் என்கிற தேவ மனிதன் எக்ஸ்பைரி டேட் தாண்டி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏன் கெட்டு போகல தெரியுமா? வாக்குத்தத்தம் மேல கிடக்கு. வாக்குத்தத்தம் மேல. கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். மரணத்துக்கு நமக்கு ஒரு அடி தூரம் வந்தது. பாதாள வாசல் வரைக்கும் போயிட்டோம். ஆமென். ஆனாலும் இன்னும் இந்த தீபம் அணையல்ல. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணு வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் ஒரு சைனமே இல்லைங்க. காலடி தெரியல. இந்த பகல் வேளையில நம்ப முடியுதா? நம்ப முடியுமா? என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், என் மேல் தேவன் எழுதின வாக்கு தத்தங்கள் நிறைவேறினதை கண்ட பிறகு நான் கல்லறைக்கு போவேன்னு சொல்றவங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். நம்ம இன்னொருத்தங்க லைஃபை வச்சு எல்லாம் நம்ம சாட்சியை பார்க்க வேண்டியது நம்ம லைஃபே பார்க்கணும். எத்தனை எத்தனை. ஹalleluya. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. அப்படி சொல்ற வலது கரத்தை உயர்த்தி, மரண பள்ளத்தாக்கில் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே. சேமம்லாத்தனரே நன்றி 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 என்று நாள்தோறும். ஆமென். நன்றி நன்றி நன்றி
பிரியமானவர்களே, ஹalleluya. அவர் செய்யறது நமக்கு தெரியாததுனால புரியாது. ஆனா அவரை குறித்த வெளிப்பாடு அவருடைய செயல்களை புரிய வைக்க முடியும். இதனாலதான் இப்படி பண்றாரு, இதனாலதான் இப்படி பண்றாரு, இதனாலதான். நமக்கு என்ன தேவை அப்படின்னா அவரை குறித்த வெளிப்பாடு தேவை. அவரை குறித்து தேவ சமூகத்தில இருந்து உருவாக்கப்பட்டவன் தான் மோசே. கர்த்தர் சித்தமானால் மோசே குறித்து ஈவினிங் செஷன்ல தியானிக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை சொல்ல, ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தேவ சமூகத்தில் ஓடி போறார். ஜனங்களை அழிக்கணும்னு ஆண்டவர் எழும்பும் போது கெஞ்சுறார். அதுக்கப்புறம் தான் மோசேக்கே தெரிய வருது, இதெல்லாம் அவருடைய சாயம். ஏன்னா மேல இருந்து கெஞ்சின மோசே கீழே வந்து அடிச்சு உடைச்சிட்டாரு. தேவ சமூகத்திலிருந்து நம்மில் வெளிப்படுகிறதெல்லாம் அவருடைய சாயம். அதனாலதான் மோசே சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவான். ஒரு பக்கத்துல இந்த சகோதரர்கள் இப்படி அவங்க உடைகிறாங்க, அழுறாங்க, புலம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல அவருடைய உணர்வுகளை நம்ம பார்க்கணும். இந்த காரியத்தை குறித்து எனக்கு பாரம், ஆண்டவர் எனக்கு வேலை இல்லையா? ஏன் ஆண்டவர் இந்த தீவை குறித்து எனக்கு பாரம் வருது? ஆண்டவர் இந்த ஜனங்களை குறித்து எனக்கு பாரம் வருது? ஏன் ஆண்டவர்? அவருடைய சாயம். இதுவரை இல்லாத பாரம், இதுவரை இல்லாத கண்ணீர், இதுவரை இல்லாத ஒரு பெருமூச்சு. எனக்கு 1000 தேவைகள் இருக்கு, என் வாழ்க்கையில 1000 குறைகள் இருக்கு. எனக்கு என் வாழ்க்கையிலே சில காரியங்கள் இன்னும் கேள்வி இருக்கு. ஆனாலும் ஏன் ஆண்டவர் அதுக்காக அளவிடாம தீவுக்காக, ஜனங்களுக்காக? இது நம் சாயலே கிடையாது, அவருடைய சாயல். ஆரோன் மிரியாம கூப்பிட்டு சொல்றாரு, அவன் என்னுடைய சாயலை பார்க்கிறான். அவன் சாந்தமா இருக்கிறது பாத்தியா? இதா மோசே, நீங்க பார்த்த மோசே இதா? உங்களுக்கு தெரிஞ்ச மோசே என்ன? யாராவது பேசுனா அதுக்கு ஒரு பேச விடாம ஆக்கிடுவான். இதுதானே மோசே. எப்படி இருக்கிறான் பாரு, எப்படி அவன் என் சாயலை பார்க்கிறான். தேவ சமூகத்துல இருந்து என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ, தேவ சமூகத்துல தரித்திருக்கிறவனுக்கு அவருடைய சாயல் கிடைக்கும். அல்லேலூயா. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடி. நேரம் போகிறதுனால புரியாது, நமக்கு புரியாது. இரண்டாவது ஒரு காரியத்தை கூட, ரெண்டு காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்கிறேன். இரண்டாவது, அவருடைய செயல்களில் வித்தியாசம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, செயல்களிலே வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, குருடர்களை குணமாக்கின காரியங்கள் 4 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சில குருடர்களை கர்த்தர் குணமாக்கி இருப்பார். அதுல வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிற ஒரு குருடன் உண்டு. தேவாலயத்தின் பக்கத்துல உட்கார்ந்து பிச்சை கேட்கிற ஒருவர் உண்டு. இப்படி பல இடங்களில். இன்னொரு இடத்துல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு ஜனங்கள் ஒரு குருடனை இயேசுவின் இடத்துல கொண்டு வருவாங்க. 3 பேருக்குமே இயேசு பார்வை கொடுத்தார். ஆனா ஒரே மெத்தட்ல இல்ல. ஒருவனிடத்துல உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார், நான் பார்வையடைய வேண்டும் என்கிறான். நீ பார்வையடைவாயாக, அவ்வளவுதான். அவனை தொடவும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. இன்னொருவன் பாத்தீங்கன்னா வரும்போது இயேசு கிறிஸ்து தரையில துப்புறார். நமக்கு முன்னாடி ஒரு தேவைக்காக நம்ம ஒருத்தங்க முன்னாடி போய் நிற்கும் போது அவங்க காரி துப்புனா நமக்கு எப்படி இருக்கும்? சில நேரத்தில் ஆண்டவர் பண்றது அப்படிதான் இருக்கு. ஆனா போயிட்டீங்கன்னா கண்ணு தெரியாது, நின்னுட்டீங்கன்னா பார்வையிடுவீங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அவருடைய வழிகளை நீ கேட்டிருக்காங்க. இங்க பார்ப்பா, அவர்கிட்ட வந்ததும் நீ பார்வையடைவாகன்னு சொல்லுவார். அப்படி சொன்னதும் பார்வை கிடைச்சி போயிட்டான். அவ அதே மாதிரி கூட்டிட்டு வந்தா, அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே பண்றீங்க நீங்க அப்படி போட்டு அடுத்த மண்ண விளையாடுற டைம் ஆயுது. அடுத்து மண்ணை எடுத்து கண்ணுல, கண்ணு தெரிஞ்சவன் கண்ணுல மண்ணை பூசினா கண்ணு அதுக்கப்புறம் தெரியாது.
ஆனா தெரியாதவன் கண்ணுல கர்த்தர் என்ன செய்யறார்? பண்ண போடுறார். அதாவது மனுஷனுடைய ஞானத்தை கர்த்தருடைய செயல் பைத்தியமாக்கிறது. ஆமென். நம்ம இப்படிப்பட்ட செயல்களை நம்ம வாழ்க்கையில செய்ய விடாம தடுத்துட்டு இருக்கிறோம். புரியாததுனால தடுக்கிறோம். செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பாரு, உன் கண்ணுல நான் மண்ணை தடவுங்க ஆண்டவரே. நம்ம தடுக்கிறோம். ஏன்னா நம்ம ஞானம் தடுக்குது. மோசே வந்து ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் பேசுறேன். டைம் நினைவில் வந்து மோசே முச்சடி கிட்ட வாரார். வரும்போதே கர்த்தர் சொல்றாரு, உன் பாதரட்சிய கழட்டுட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் கொஞ்ச நேரத்தில் ஓட போறாங்க. ஏன்னா கோல் எதுவோ மாறுது. அப்படிலாம் எவ்வளவு தூரம் ஓடும் செருப்புல? வாங்க, முச்செடி பக்கத்துல முட்கள் கிடக்கும், கற்கள் கிடக்கும். ஆண்டவர் வரும்போதே தருவார் பார்த்தா சிலதை உருவிட்டு விட்டுறார். இரு பக்காரு, ஏன்னா உருவாக்கணும்ல. ஆமே, சகல சாஸ்திரங்களையும் கற்று வல்லவனாய் வாரான் மோசே. எகிப்தின் சாஸ்திரங்கள்ல, கலைகள்ல, மந்திரங்கள்ல பிரதானமான ஒண்ணு சர்ப்பம். அதனுடைய சகலமும் யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். ஆண்டவர் வந்து உன் பாதரட்சியை கழட்டி போடுன்றார். இந்த இடத்துல என்னால செருப்பு கழட்டிட்டு நிக்க முடியும். ஆனா அந்த முச்செடியின் பக்கத்துல கற்கள் முட்கள் நிறைந்த இடத்துல செருப்பை கழட்டி நிக்கிறங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. நிக்க வைக்கிறார். சரி, கோலை கீழே போடுங்கிறார். கோலை கீழே போட்டாச்சு. பாம்பு படம் எடுக்குது. பாம்பு கடிக்காம இருக்க எதை பிடிக்கணும்? தலையை பிடிக்கணும். கர்த்தர் மோசே கிட்ட எதை பிடிக்க சொல்றார்? இப்போ தலையா வாலா? எகிப்தின் சாஸ்திரம் சொல்லுது தலையை பிடி. பரலோக சாஸ்திரம் சொல்லுது வாழைப்பிடி. ஆமே, தலையை பிடிச்சா பாம்பு கடிக்காது. ஆனா தலையை பிடிச்சா பாம்பு பாம்பாவே இருக்கும். அவர் சொன்னபடி வாழை பிடிச்சதுனால அந்த பாம்பு கோலா மாறிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அறிவு நிறைய தடுக்கும். தரையில உமிழ்ந்து ஆண்டவர் இப்படி வேண்டாம், இப்படி வேண்டாம், இப்படி வேண்டாம். அங்க போன மீட்டிங்ல ஒருவனுக்கு சுகம் கொடுத்தீங்கல்ல. ஹல்லேலூயா. தேவன் எப்படி நம்ம யூனிக்கா படைத்தாரோ அப்படியே நமக்கான பாதைகளும் தனித்தனியா எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியர் சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு ஊழியர் கூட்டத்தில் அவர் போய் இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்போ ஒரு மிஷினரி வந்து சாட்சி சொல்றார். அவனுடைய ஊழியர் ஃபீல்டில் நடந்த சாட்சிகள் எல்லாம் சொல்லும்போது சொல்லுகிறார், இப்படி எனக்கு வந்து ஒரு 2 வீலர் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு வீடை போய் பார்க்கணுன்னாலே 2-3 கிலோமீட்டர் போகணும். அதனால எனக்கு நல்லா வாஞ்சி இருந்து எனக்கு யாரையும் சந்திக்க முடியல. எனக்கு ரொம்ப வேதனையில் இருக்கும்போது ஒரு நாள் என் வீட்டு கதை ஒருத்தங்க வந்து தட்டினாங்க. தட்டும்போது திறக்கும்போது வெளியே வாங்கினாங்க. வெளியே வந்து பார்க்குறேன், ஒரு கார் நிற்கிது. யாரோ என்னை பார்க்க வந்திருக்காங்க நினச்சி உள்ள வாங்க பிரதர் சொல்லும்போது, இல்லை பிரதர், இந்த கீயை பிடிச்சிக்கோங்க, ஆண்டவர் சொன்னார் இந்த காரை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு 2 வீலருக்கு தான் ஆசைப்பட்ட, கர்த்தர் எனக்கு இலவசமாக ஊழியத்துக்குன்னு ஒரு காரே கொடுத்தாரு. சொல்லும்போது எல்லாரும் ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம் சொல்லும்போது, கீழே இருந்து ஒருத்தர் கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தார் ஒரு பாஸ்டர். அவருக்கு இந்த சாட்சி கேட்டது ரொம்ப பேலன் ஆயிட்டு. பேலன் ஆனது நேராக வீட்டில் போய் ஒரே ஜெபம். யாராவது பெல் அடிச்சா உடனே கதவு திறந்து யார் வாரான்னு பார்க்கல, ஃப்ரெண்ட்ல கார் நிக்குதான்னு பார்க்குது. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, இப்படி போங்க ஆண்டவரே, நானும் ஊழியம் தானே செய்கிறேன். அவர் நார்த்தில் பண்றாரு, நான் சவுத்தில் பண்றேன், அவ்வளோதானே வித்தியாசம். நானும் ஊழியம் தானே செய்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இப்படி அவங்களுக்கு மட்டும் இப்படி காரை கொடுத்துட்டு கேட்டு 1 வாரத்தில் கொடுத்தீங்க, நான் 1 வருஷம் ஆக போது நீங்கள் எனக்கு கொடுக்கவே இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லும்போது மெதுவும் ஆண்டவர் பேசுகிறாங்களோ, பேங்க்ல எவ்வளோ காசு வச்சிருக்கிற ஆண்டவர், எவ்வளோ வச்சிருக்கிறேன், அதை வச்சு எத்தனை கார் வாங்கலாம்? 2 கார் வாங்கலாம். போய் ஒரேடியா போய் வாங்கு. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு காசு கொடுக்கல, கார் கொடுத்தா, இன்னொருத்தருக்கு கார் கொடுக்கல, கார் வாங்க காசு கொடுக்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குன்னு தேவன் சிலதை செய்கிறார். ஒருத்தனுக்கு தரையில துப்புறார், இன்னொரு குருடனை கூட்டிட்டு வராங்க, அவனுக்கு தலையிலே துப்புறார். ஆண்டவர் இது ரொம்ப மோசம் ஆண்டவரே. இதான் முதல் நாள் மீட்டிங்கே வரணும்னு சொல்றது. அவன் முதல் நாள் வரும்போது பார்வையடைவாயாக, 2வது நாள் வரும்போது தரையில துப்புறார், 3வது வரும்போது தலையிலே துப்புறார். யாரும் போய் சொல்லிட்டு இருக்காது, 3வது நாள் வரவங்களுக்கு ஜாக்கிரதை, துப்பி அனுப்புவாங்க. செயல்களில் வித்தியாசம் இருந்தது, ஆனா ஒரு கிரியை கூட தோற்கவில்லை.
ஒரு கிரியையில கூட தோல்வி கிடையாது. என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. சொல்லும் போதே பெறனா இருக்கு. என் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய கையை நீட்டிட்டார்னா அது செய்யாமல் கையை எடுக்கவே மாட்டார். ஹalleluya. ஆமென். நீ எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. பாடுங்க. எனக்காக ஷலமகரபதுனரா, செய்து முடிப்பவரே, செய்து முடிப்பவர். ஆமென். என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹalleluya. அவருடைய செயல்கள் நமக்கு புரியாது. அவருடைய செயல்களில் வித்தியாசம் உண்டு. அதனாலதான் நமக்கு என்ன பண்ணுவார் அதுதான் பார்க்கணும். 38 வருடமாய் பெதஸ்தா குளக்கரையில் இருந்தவன் எதை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுமா? தூதன் வருவான், குளத்தை கலக்குவான், நம்ம முதல்ல இழங்கணும். முடியல, நடக்கல. ஏன் இவனுக்கு பின்னாக வந்தவர்களுக்கெல்லாம் அது நடக்க, இவனுக்கு மட்டும் ஏன் அது நடக்கலன்னா இவன் வாழ்க்கையில கர்த்தர் வேற ஒரு பிளான வச்சிருந்தா. ஹalleluya. எல்லார் வாழ்க்கையிலும் தூதன் வந்து காரியம் நடக்குது. உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு காரியம் நடக்கணும். உங்க வாழ்க்கையில் அவரே வந்து காரியத்தை நடப்பிக்க சித்தமாக இருக்கிறார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உன் பாதம் கல்லில் இராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லிவிட்டு அதே அதிக சங்கீதத்தில் இருக்கு. ஆபத்தில் நானே அவரோடு, நானே அவருக்கு தெரியுங்க யாரை எப்படி நடத்தணும், எப்படி கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மத்தியில நான் பேசிக் கொண்டிருப்பது சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என் கற்பனையில கூட இல்லாதது. என் கற்பனையில கூட இல்லாதது என்றால் நமக்கு தெரியும் நம்முடைய நினைவுகளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மை ஆரம்பிக்க விடுறது அந்த எல்லையை தாண்டிதான். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்துக்கொண்டு வந்து நான் உன் வலது கரத்தை பிடித்து யாக்கோபு என்னும் பூச்சியேங்கிறார். பூச்சியேங்கிறார். பூச்சியே பிடிக்க முடியாது. பூச்சிக்கு வலதுக்கு எப்படிங்க பிடிக்க முடியும்? ஆமா, அவர் பிடிச்சதுனால இருக்கும். நம்ம பூச்சி எதுக்கு பிடிக்கிறோம்? நசுக்கிறதுக்கு. அவர் பிடிக்கிறது நடத்துறதுக்கு. அவர் பிடிக்கிறார். பூச்சியை பிடிச்சிட்டு சொல்றார், சிறு கூட்டமேங்கிறார். சிறு கூட்டமாச்சு. உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்கு. நீ மலைகளை பெயர்ப்பாய். அப்ப காற்று என்ன செய்யுமா? நம்முடைய வாயை மாத்தினார்ல, வார்த்தைகளை பேச வச்சார்ல, பேச பேச காற்று வந்து அடிச்சுட்டு போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா பெயர்ந்து போ. புதிதும் கூர்மையுமான ஒரு பூச்சிய கர்த்தர் பிடிச்சிட்டு திட்டத்தை எழுதல, திட்டத்தை எழுதிட்டு கர்த்தர் பிடிக்க போகிறார். அது யாரு? பூச்சி. ஆளு தெரியாம நான் போட்டோ பார்த்து ஏமாத்திட்டேனே, போட்டோ பார்த்து ஓகே சொல்லிட்டேனே, அப்படி கிடையாது ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒரு ஷேப் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மை பார்த்து ரசித்தவர். ஹல்லேலூயா.
யாராவது இந்த கற்பத்தில் இருக்கும்போது அந்த காலத்து ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ என்ன ஸ்கேன்லாம் எடுப்பாங்க. ஸ்கேன்லாம் எடுத்து கொண்டு போய் காட்டுவாங்க. இதுல எது பேபின்னு தேடும்போது இதான் பேபி நம்ம நம்பிட்டு வருவோம். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை யாராவது பெண் பார்க்கவோ பையனை பார்க்கவோ பயோடேட்டா தாங்கன்னு கேட்கும்போது அனுப்பி இருக்கீங்களா? இதான் எங்க ஏன்னா அது யாருக்கும் பார்க்க முடியாது. அத ஒருத்தர் இருந்து பார்த்துட்டு இருக்கு. 10 மாசம் உட்கார்ந்து இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கருவை உம்முடைய கண்கள் அல்லவோ கண்டது. நமக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கு. அவருடைய செயல்களில் வித்தியாசம். அடுத்து ஒரு காரியத்தை சொல்றேன். அவர் நினைத்திருக்கிறபடிதான் செய்வார். அவர் நினைச்சிருக்கிறபடிதான் செய்வார். நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. நாகமான் வீட்டில் இருக்கிற இஸ்ரவேல் சிறுமி சொல்றா, இப்படி எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், நீங்க போனீங்கன்னா அவர் உங்களை சுகமாக்கி விட்டுவார். இவர் நேரா போறார், குதிரையில் அப்படி போறார், டீமோட போறார். எலிசா இருக்கிற இடத்துக்கு வெளியே நிற்கும் போது இப்படி செய்தி அனுப்புறார், இப்படி நாகமான் வந்து இருக்கிறார், சீரியா படைத்தவர். எலிசா திரும்பி கூட பார்க்காம அவனை போய் யோர்தான்ல 7 முறை முங்கிட்டு போக சொல்லணும். இவருக்கு வந்துச்சு கோபம். கோபத்துல சொல்லுவார், நான் நினைச்சேன் அவர் வந்து என்ன தடவி, நான் குதிரையில வந்தனால என்ன செய்யணுமா, தடவணுமா, என்ன தடவி என்ன சுகமாக்குவார்னு பார்த்தா அப்படி சொல்லிட்டு பயங்கர கோபம் அவருக்கு. ஏன்னா அவர் நினைச்சது மாதிரி நடக்கல. நம்ம நினைச்சது மாதிரி வேண்டாங்க, நமக்கு காரியம் நடந்தா போதும்ல. உடனே ஒரு வேலைக்காரன் சொல்றான், ஐயா வேற ஏதாவது சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல, இது ஒண்ணும் தானே செய்யுங்க. ஓகே, நீ சொல்றதுனால செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப நாகமான் யோர்தான்ல இறங்குறார். முதல் முறை முங்கி எழும்பும் போது என்ன நடந்திருக்கணும் நியாயப்படி? ஏதாவது ஒரு பார்ட்ல கொஞ்சமாவது வித்தியாசம். முங்கி எழும்பி பார்க்கிறார், ஒரு மாற்றமும் இல்ல. அவர் யாரை பார்த்திருப்பார் சொல்லுங்க? அப்படியே அந்த வேலைக்காரனை பார்த்திருப்பார். பார்த்துட்டு கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லு, அவனை பிடி, அவனை விட்டுறாத. 2வது முறை பொங்கி எழுந்திருப்பார். இப்போ இவருக்கு சுகமாக வேண்டும் என்று இவருக்கு விருப்பம் இருக்க இல்லையோ, அந்த வேலைக்காரனுக்கு ஆண்டவரே எப்படியாவது இவனை எப்படியாவது சுகமாக்கி இருக்க ஆண்டவரே. 6 முறை முங்கி எழும்பி ஒரு மாற்றமும் இல்லை. நாம இந்த 6ல நிறைய முறை ஸ்டாப் பண்ணிருக்கோம். 6ல ஸ்டாப் பண்ணிருக்கோம். இயேசுவை வீட்டுக்கு பக்கத்துல வர அழைத்து கொண்டு வரும்போது பக்கத்துல வந்தாச்சு. இவருக்கு வந்து பெரிய சோதனை என்ன தெரியுமா? போதகரை ஏன் அதன் அர்த்தம் என்ன? இனி அவர்கிட்ட 6 வாரம் முங்கியாச்சு. இன்னும் ஒரு வாட்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா வீட்டுல அற்புதம். அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எங்க கை வைக்கிறான் தெரியுமா? பிரேயர்ல. நீ காலில் விழுந்து கேட்டாச்சுல, நீ கதறி கேட்டாச்சுல, இவ்வளவு நேரம் கேட்டாச்சுல, பிரேயர் ஸ்டாப் பண்ணு. எந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு தடை வருதோ புரிஞ்சுக்கோங்க, அந்த ஸ்டெப்பையும் தாண்டிட்டீங்கன்னு அற்புதம். ஆமே, இனி நான் இதுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன் இல்ல. அந்த ஸ்டெப்பையும் கிட்ட வர வந்தாச்சு. அதுவரை யாரும் சொல்லல, யாரும் தடுக்கல. ஜெபத்துக்கு தடை வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, கையிட்ட தூரத்துல நன்மை வந்தாச்சு. போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்? வேற எவ்வளவு சொல்லலாம், பிரேயர்ல தான் கை வைக்கிறான். இனி அவர்கிட்ட கேட்காத, இனி அவரை பார்க்காத, இனி அவரை தேடாத, இனி அவர் சமூகத்துக்கு போகாத. எத்தனை பேருக்கு கை கெட்டுனது வாய் கெட்டல? 6 முறை முங்கி பார்த்தாச்சு, ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கு. ஒண்ணுமே நடக்கல. இன்னும் ஒரு வாட்டி என்ன? 6ல நடக்காததால் 1ல நடக்க போகுது. அல்லேலூயா. 6 பெருசா 1 பெருசா? பிரதம் பெருசு. இந்த 1ல நடந்துருமா? ஆண்டவர் வந்து 6ஐயும் சேர்த்து தான் பார்ப்பார். ஆண்டவர் சொல்ல, உனக்கு கொஞ்சம் மேலன் இருந்த போதும். ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து தான் பாப்பா, எல்லாத்தையும் சேர்த்து தான். அதனாலதான் ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ண வைக்கிறாருன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுட்டு போற மாதிரி இல்ல. அல்லேலூயா. மலையில இயேசு இரவு முழுவதும் ஜெபித்தார். கீழே இறங்கி வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார். அவன் வெளியேந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? மற்றவங்க எல்லாம் ஜெபம் பண்றாங்க, இவர் என்னடா ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை இல்ல. பரலோகம் வந்து சேர்த்து தான் கணக்கிடும், சேர்த்து தான் கணக்கிடும். ஒரு நாள்ல இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்துக்காக போராட வச்சுட்டு ஒரு நாள் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்ல வச்சு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
செயல்களிலே வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்றுதான். யூதாவை மாதிரி நான் ஆண்டவருக்கு அடிமை. கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கணும். கம்ப்ளீட்டா உங்க சித்தப்படி அந்த இடத்துல என் விருப்பம், என் ஆசை எல்லாமே அடிபடுவதாக. நோவா கிட்ட பேழைய கிட்ட சொல்றேன். பேழை இதுவரை நோவா பார்த்தது கிடையாது. பைபிள்ல ஒரே வார்த்தை அப்படியே இருக்கும், நோவா அப்படியே செய்தான். என் மனைவி விருப்பப்படி நான் ஒரு பலகையை வைக்க போறேன், என் பிள்ளைங்க விருப்பப்படி நான் இன்னொரு பலகையை வைக்க போறேன், என் மருமக்கள் விருப்பப்படி, இப்படி ஒவ்வொரு விருப்பப்படி பலகையை வச்சா வெள்ளம் வர்றது வரைக்கும் பிரச்சனை கிடையாது, தண்ணீர் வர்றது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் சொன்னபடி எல்லாம் வைத்ததுனால எத்தனை பேர் ஜலத்தினால் அழிந்தாங்களோ, எந்த ஜலம் ஜனத்தை அழித்ததோ அதே ஜலம் இவர்களை காப்பாற்றினது. அடுத்து என்னன்னு தெரியல, இப்ப நான் என்ன செய்யணும் எனக்கு அதுதான் தெரியணும். அடுத்து நீங்க என்ன செய்வீங்க என்பதை அல்ல நான் அறிய வேண்டியது, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிய. காரணம் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார், அவர் செய்து முடிப்பார். நான் செய்ய வேண்டியது என்ன? நான் செய்ய வேண்டியது என்ன? அர்ப்பணிப்பு தேவ பிள்ளைகளுக்கு தேவை. ஆனா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் நடக்கும்னு தெரியும், ஆனால் அந்த இடத்துல என்ன வெளிப்படுகிறது? மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கம்ப்ளீட் அவர் சித்தத்துக்கு. பாருங்கள், மோசே கர்த்தர் மலையிலே அழைத்து மாதிரியை கொடுக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டணும் அப்படின்னு. இந்த மாதிரியை வாங்கி விட்டு கீழே வந்த மோசே அப்படியே கட்டி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்த போது, யாத்திராகமம் 40வது அதிகாரம் ஆமே 33 சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். 34 கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. அதுல மோசைக்கு விருப்பம் கிடையாது, ஆரோனுடைய விருப்பம் கிடையாது, மிரியாமுடைய விருப்பம் கிடையாது, யாருடைய விருப்பம் கிடையாது. மலையிலிருந்து இறங்கி மோசேக்கு கொடுத்த மாதிரியின்படி அந்த கூடாரத்தை மோசே கட்டி முடித்தான். மகிமை இறங்கினது. இந்த மோசையை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி என்ன? மோசையின் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான், அவன் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டான். மோசை விட மேன்மையானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஒரு மோசே பரலோக சித்தப்படி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்து மகிமை இறங்குவதற்கு காரணமா இருக்க முடியுமானா? ஆமே, நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவருடைய உண்மை, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய உண்மை நம்முடைய வாழ்க்கையை கட்டி பூரணப்படுத்தி மகிமை விளங்க பண்ணுவதற்கு ஏதுவா இருக்கும். கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணணும், கம்ப்ளீட்டா அர்ப்பணிக்கணும். இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டு செபிக்கிறேன், தீர்க்காயுசு வேணுமா பூரண ஆயுசு வேணுமா? தீர்க்காயுசு யாரு கேட்டாலும் ஆண்டவர் தீர்க்காயுசு. பூரண ஆயுசு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார்? 33 வருஷம். இது தீர்க்காயுசா? இல்ல. ஆனா என்ன ஆயுசு தெரியுமா? பூரண ஆயுசு. என்னதுன்னு அர்த்தம்? எல்லாவற்றையும் முடிச்சிட்டார், எல்லாத்தையும் முடிச்சு பினிஷ் பண்ணிட்டார். இட் இஸ் finished. நம்முடைய வாழ்க்கையில் அந்த பூரண ஆயுசு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியிலே வாழும்படி ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார், அது முடிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி. அது நம்மளால முடியுமா? முடியாது. ஆனால் நாம் அவருடைய வீடா இருக்கும்போது அவருடைய உண்மை நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்போம். ஆமென். அவருடைய வழிகளை நாம் அறியோம், அவருடைய கிரியைகளை நாம் அறியோம். நமக்கு ஒன்னே ஒன்று தெரியும், அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர். என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தேவ சமூகத்தில் இந்த முழுமையான அர்ப்பணிப்போடு ஒரு விஷயம் நம்ம எப்படியே தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கார் படியிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வழிகளை நீ அறியாய். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் முழுமையா என்னை ஒப்பு கொடுக்கணும். முழுமையாய், முழுமையாய், பாதியாக அல்ல. யாக்கோபை போல அல்ல, யாக்கோபின் ஆரம்பத்தை போல அல்ல. யாக்கோபின் ஆரம்பம் தெரியும்ல, ஆண்டவர் அவ்வளவு டீடைலா பேசினதுக்கு அப்புறம் யாக்கோபு சொல்ல, நான் எல்லாவற்றிலும் என்ன தருவேன்? தசம். என்ன அதன் அர்த்தம்? 10ல் 1 உங்களுக்கு, 9 எனக்கு.
நீங்க அந்த 1 என்ன பண்றீங்க நானும் கேட்க மாட்டேன், நான் மற்ற 9 என்ன பண்றீங்கன்னு நீங்களும் கேட்க கூடாது. இது மியூச்சுவல் டீலிங். இது அல்ல அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்பது தெரியுமா? யாக்கோபு காட்டின் கரையில் நடந்துச்சு தெரியுமா? நீ யாருன்னு கேட்கும்போது நான் யாக்கோபு. ஏன் யாக்கோபின் பெயர் ஆண்டவருக்கு தெரியாது? அந்த இடத்துல யாக்கோபினுடைய எல்லாமே வெளிப்படுகிறது. அது வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், யாக்கோபு ஆண்டவரை பிடிச்சிட்டு, ஆண்டவர் சொல்லுவார், என்னை விடு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது. எப்பொழுது முழுமையா கொடுக்கிறானோ அதன் பிறகு கர்த்தர் யாக்கோபின் கையை பிடிக்க ஆரம்பிச்சார். நம்ம ஆண்டவரா கடைசி வரை பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? இந்த கை பலவீனம் உள்ள கை. கர்த்தர் நம்ம கையை பிடித்தா முடிவிலே மகிமைதான். ஆண்டவரை, என் வாழ்க்கையில 1000 விருப்பங்கள் எண்ணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஆண்டவர் உங்க சித்தம் இல்லாததை இடிச்சிருங்க. ஒரு அடிமையை போல என்ன நான் முழுசா உங்க கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாதிரி 2 கைகளை உயர்த்தி நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, பல செயல்களை நீ செய்ய விடாதபடிக்கு நான் தடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நான் தடுக்கிறேன்ப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. முழுமையாய் நான் அர்ப்பணிக்கிறேன். செய்யுங்கப்பா, உங்க சித்தம் போல செய்யுங்க ஆண்டவரே. என்ன செய்யணும்னு தோணுதை செய்யுங்கப்பா, என்கிட்ட கேட்காதீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில உங்க கிரியை நான் உங்களை நம்புறேன்ப்பா. மோசே எப்படி வீட்டில் உண்மை உள்ளவனா இருந்து இந்த கூடாரத்தை வேலையெல்லாம் முடித்து மகிமை இறங்குவதற்கு காரணமா இருந்தாலும் ஆண்டவர், அதை விட நீர் பெரியவர், நீர் உண்மை உள்ளவர். என்னையும் ஆண்டவரை வீடாய் தெரிந்தெடுத்தீரே. என் வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்பி ஆண்டவரே மகிமையை விளங்க பண்ணுவீங்க, மகிமையை விளங்க பண்ணுவீங்க. வேலையை பாதியில விட மாட்டீங்க, வேலையை பாதியில நிறுத்த மாட்டீங்க. நீர் என் வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர், முடிவில் அதை விளங்க பண்ணுவீர். ஆண்டவரே, நான் எவ்விதத்திலும் என்னுடைய சிந்தையால, என்னுடைய சுயத்தால நான் அதை தடுத்துடக்கூடாது ஆண்டவரே, தடுத்துடக்கூடாது ஆண்டவரே. என்னை கம்ப்ளீட்டா விட்டு கொடுக்கிறேன். இப்படி அர்ப்பணிக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் போனோம் இல்ல. நான் நம்புறேன் இன்னைக்கு அநேகரோடு கர்த்தர் பேசியிருப்பா. அவருடைய செயல் நமக்கு புரியல, தடுக்கிறோம். அவருடைய செயல்களில் வித்தியாசம் இருக்கிறது, தடுக்கிறோம். நாம நினைக்கிறது போல அவர் செய்யல, தடுக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, அவர் வழிதான் சிறந்தது. அவருடைய செயல்கள் அது ஆச்சரியமானது. நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. ஆனா அதன் முடிவு தோல்வி கிடையாது, தோல்வி கிடையாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில பெற்றோர் இருக்கிறீங்க, அப்படி உங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? எங்கள் விருப்பத்தை நாங்க எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில திணிக்காம உங்க விருப்பம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்க இதுல இருப்பீங்கன்னு ஆண்டவரே, உங்க சித்த நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ளே நான் கட்டி வைத்திருக்கிற கோட்டைகளை இடித்து உங்களுடைய சித்தத்தை எனக்குள்ளே கட்டி எழுப்புவீராக. என் பார்வையை மாற்றுங்கப்பா, என் நினைவுகளை மாற்றுங்கப்பா, என் செயல்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சாயல் என்னில் வெளிப்படத்தக்கதாய், விளங்கத்தக்கதாய் கர்த்தர் உருவாக்குவீராக, உருவாக்குவீராக, உருவாக்குவீராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.